மா பசிக்குமா நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறேன்னா புரோட்டாசி ஸ்பெஷல் தாங்க. அதுவும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாத ஃபீலிங்கே இருக்காது. ஒரு சூப்பரான மஷ்ரூம் குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை மிளகாய் வச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம். இதில் பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் போதும், கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதக்குங்க. புதினா, எல்லாமே நல்லா வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் நம்ம விழுத அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு இப்பயே போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இப்பயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், ஜூஸியாகவும் வரும். இந்த குருமாவுக்கு வந்து தக்காளி அந்த அளவுக்கு சேர்க்க தேவையில்லை. ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மஷ்ரூம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். மஷ்ரூமில் காரம் இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வதக்குங்க. அடுத்து 1 கப் ஊற வச்ச பச்சை பட்டாணி. இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இதுவுமே நல்லா காரம் இறங்குற மாதிரி நல்லா வதக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வதக்குங்க. அடுத்து உங்களுக்கு குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கிறதுனால இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக எடுத்து கொடுக்கும். நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்கு இடையில இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் வந்து ஒரு 2 பத்து தேங்காய். அடுத்து முந்திரி ஒரு 2லேருந்து 3 முந்திரி. முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான். அடுத்து நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி போட்டு அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவிக்குன்னு இல்லாமல் நீங்கள் நார்மலாக எந்தெந்த குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்களோ அதுக்கெலாம் வந்து தேங்காய் அரைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். கடைசியாக அரைச்ச தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மஷ்ரூம் சாப்பிட வந்து நல்லா பழக்கி விடுங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெனிஃபிட்ஸுமே இதில் நிறைய இருக்குது. வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் கிரேவி வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கும். வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கிடையில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி. செம்மையாக இருக்கும் அந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.